காலேஜ் டேஸ்லேருந்தே நீ என்ன லவ் பண்ணிக்கிட்டு இருந்தியா? ஆமாம் சந்தோஷ், ஒன் சைடாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் உன்னை. அச்சோ, நீயும் என்ன மாதிரி தான் போல. நான் கூட நந்தினியை சின்ன வயசுலேருந்து ஒன் சைடாகவே தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, அதுக்கு பதில் காலேஜில் உன் பின்னாடியே சுற்றி இருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. கரெக்டு சந்தோஷ், நீயும் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்ட, நானும் வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி சரி, வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும். இனிமேல் ஒரு செகண்ட் கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், சரியா? நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் எப்போவுமே ஒன்றாவே இருப்போம். எனக்கு நந்தினிலாம் வேணாம் சௌமியா, நீ மட்டும் போதும், ஓகேவா? அதான் சந்தோஷ், நானும் சொல்கிறேன், எனக்கு நீ உனக்கு நான், நமக்கு இது போதும் சரியா? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். இந்த நந்தினி வேணாம் சரியா? அவள் உனக்கு செட்டே ஆக மாட்டாடா. நான் முன்னாடி கூட உங்ககிட்ட சொன்னேன்ல, நந்தினி உனக்கு செட் ஆக மாட்டா. அவள் சின்ன பொண்ணு, ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்கா, சைல்டிஷாக இருக்கா, உனக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறா. அவள் உனக்கு எந்த விதத்துலேயும் சரிப்பட்ட பொண்ணே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், அவள் வேணாம். இந்த கல்யாணத்தை நிறுத்திடு, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா? சரி சௌமியா, தாராளமாக பண்ணிக்கலாம். நாளைக்கே எங்கள் வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறேன், கல்யாணத்தை நிறுத்த சொல்லி. என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கான் பற்றி வந்தாலும் மாமனை இருடா, இப்போவே உள்ள வந்து உங்கள் ரெண்டு பேரும் அடிச்சு நாசம் பண்ணிட்டு போகிறேன். நந்தினி நந்தினி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும்? என் வாழ்க்கையில் விளையாடிட்டு இப்போ அவளும் போய் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன். டே கமல, என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுது? அந்த பொண்ணு கிட்ட சொல்லி கூட்டின்னு வந்தியா இல்லையாடா? இங்கே வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினச்சேன்டா, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் உள்ள பேசுறதை கேட்டு அப்படி நின்றுட்டேன் நான். நாடா நீ பாரு, இந்த பொண்ணு இப்போ தேவையில்லாமல் பொங்குது. ஏம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அவன் உன் வாழ்க்கையில எல்லாம் விளையாடலை சரியா? உள்ள ஒன்றும் நடக்கலம்மா சரியா? இது எல்லாமே ஒரு ட்ராமா தான். ட்ராமாவா? ஆமா நந்தினி, ட்ராமா தான். சந்தோஷ் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தான்ல, சௌமியா வாயால் எல்லாம் உண்மையாக வர வைப்பேன்னு. அதை தான் இப்போ அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ பாதி உண்மையை வாங்கியாச்சு, மீதி உண்மையாக வந்துருச்சுன்னு வைய, எல்லாம் முடிச்சிடும். ஓ அப்படியா? சரி, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இதெல்லாம் முன்னாடியே. நான் அவர் எங்கெங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? சரி சரி, இந்த கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ கொஞ்சம் அமைதியா இரு, என்னமோ பேசுகிறாங்க. சரி சரி, நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ இதில் கலந்துக்கிட்டீங்க? இது என்ன ஸ்போர்ட்ஸ் அம்மா கலந்துக்கிறதுக்கு இப்படி கேட்குற? சொல்லுங்களா? அம்மா எல்லாத்தையும் சொல்லிடணும்ல உனக்கு இப்போவே. சரிங்க பாரு, நாங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தான் இங்கே வந்தோம். சந்தோஷ், நான், கமல், மனோஜ் 4 பேருமே பிளான் பண்ணோம் சரியா? இன்னைக்கு சௌமியா வாயால் உண்மையாக வர வைக்கணுங்கிறது தான் எங்களோட பிளானு. அதனால தான் சந்தோஷம் எல்லாத்தையும் வேணும்னே வாங்கி வாங்கி குடித்தோம். ஏன்னா அப்போ தான் சௌமியா ஏதாவது ஒன்று இந்த மாதிரி கேவலமாக பண்ணுவான்னு நாங்கள் முன்னாடியே யோசித்தோம். அதே மாதிரி நடந்துருச்சு. சந்தோஷம் அவள் ஊற்றி கொடுத்ததெல்லாம் குடித்தான். இந்த அவளும் அவனை ரூம்குள்ளே தள்ளின்னு போயிட்டா. பார்த்தல, எல்லாம் கரெக்டாக நடக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இரு சரியா? மற்றதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். ஓ, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? சரி சரி சரி. என்ன சௌமியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், உன் முகத்தில் ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லையே. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ இங்கே இப்போ இப்படி பேசுகிற, உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீ மாறிட்டனா எனக்கு கஷ்டமாயிரும்ல. அதனால தான் என்னால் ஃபுல்லாக சந்தோஷப்பட முடியல. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சௌமியா. இப்போ தான் நீயே சொல்லிட்டல்ல நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்டி? எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை மாதிரி ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் அப்படியே போயிடணும்டி. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் சரியா? நீ ஹாப்பியாக இரு. இது போதும் சந்தோஷ், எனக்கு இப்போ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படியா சௌமியா? எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? இதில் என்ன சந்தேகம் உனக்கு? நான் தான் சொல்கிறேன்ல, என்ன வேணாலும் பண்ணுவேன். போ, என்னால் நம்ப முடியல. நீ ரொம்ப அழகான பொண்ணு சௌமியா. நான் கொஞ்சம் சுமார் தான், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறேன் அவ்வளோதான். அது தாண்டி என்னால் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கண்ணாடி போட்டுக்கிட்டு பேக்கு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ அழகான ஃபிகர் நீ. நீ எல்லாம் என்னை லவ் பண்ணுறங்கிறதே பெரிய விஷயம். இதில் நீ எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னா நான் எப்படி நம்புறது அதை? அப்படியெல்லாம் சொல்லி உன்னை நீயே கம்மியாக எடை போட்டுக்காத. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சந்தோஷ். நீ ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன் சந்தோஷ். உன்னை நான் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமலாம் பார்த்துருக்கேன் தெரியுமா? நீ உன்னோட ட்ரெஸ்ஸு, உன்னோட அவுட்ஃபிட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீனாலே ரொம்ப பிடிக்கும் சந்தோஷ். உனக்காக நான் உண்மையிலே என்ன வேணாலும் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் உனக்காக நான் நிறைய பண்ணியிருக்கேன் தெரியுமா? சிக்கிட்டா இப்போ வளருவா பாரு எல்லாத்தையும். சந்தோஷம் கரெக்டாக லாக் பண்ணிட்டான்டா இவ்வளோ போதையிலையும். சகிக்கலை இதையெல்லாம் கேட்கறதுக்கு. சி, இதனால தான் உன்னை கூப்பிடாம இருந்தோம், உன்கிட்ட பிளானை பற்றி சொல்லாமல் இருந்தோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்லலாம்னு பார்த்தா நீயாவே வந்து மாட்டிக்கினேன். கேளு கேளு, வேற வழி இல்லை. வேற வழி இல்லை தான் குணா. குணா எனக்கு ஒன்று மட்டும் சொல்கிறீங்களா? என்னம்மா? இல்லை, உள்ள ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க? உட்காந்துருப்பாங்களா, நின்று இருப்பாங்களா? நின்றுக்கிட்டு இருந்தா எப்படி நிற்பாங்க? உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி உட்காருவாங்க? நான் வேணா செஞ்சு காட்டட்டா? செஞ்சு காட்டுங்களேன். தோபாரா இதா போ, அப்படிக்கா மூஞ்சு பாரா. அமைதியா நில்லு, என்ன நடக்குதுன்னு கேட்போம். செஞ்சு காட்டுங்க. ஏய் சும்மா இருமா. ஏய், முக்கியமான நேரத்தில் எதுவும் பேசாதம்மா.
நந்தினி அமைதியாரு, நந்தினி கொஞ்ச நேரம் அமைதியாரு. உள்ள இருக்கிறது யாழ் கம்மல், எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? வயிறு பத்திக்கிட்டு எரியுது. வயிறு பத்திக்கிட்டு எரிஞ்சதுன்னா அங்க சரக்கு இருக்குது பாரு, எடுத்து கூடி இன்னும் நல்லா எரியட்டும். மூஞ்ச பாருதுக்கு அமைதியாரு. சொல்லுடி, கேட்டுக்கிட்டு தானே இருக்கான். எனக்காக நீ என்ன பண்ணிட்ட பெருசா? எனக்கு உன் மேல இன்னுமே நம்பிக்கை வரல. நீ எனக்காக என்ன பண்ணன்னு சொல்லு. சொன்னா நம்புடா, நான் உனக்காக நிறைய பண்ணியிருக்கேன். பட் என்னால் எதையும் சொல்ல முடியாது. சொன்னா நீ உண்மையிலே என்ன ரொம்ப தப்பாக எடுத்துப்ப. இங்க பாரு சௌமியா, நமக்கு பிடிச்சவங்க நம்மளுக்காக ஒன்று பண்ணுறாங்கன்னா ஒன்றும் இல்லை, என்ன பண்ணாலும் தப்பாகவே பண்ணாலும் நம்ம தப்பாக எடுத்துக்க கூடாது. இப்போ நீ எனக்கு பிடிச்சவளாயிட்ட, எனக்கானவளாயிட்ட, சரியா? நீ என்ன பண்ணியிருந்தாலும் நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன்டி. நீ சொல்லு. உண்மையாவா சந்தோஷ்? நான் உனக்கானவளா? ஆமாண்டி மைடி, என்ன வேலையா சொல்லுடி, இப்போ என்ன பண்ணுன்னு. சரி சந்தோஷ். சந்தோஷ், நான் ஆக்சுவலாக உனக்காக தான் இங்கே வந்தேனே. இதுக்கு முன்னாடி பெங்களூரில் இருந்தேன். அதெல்லாம் உனக்கு தெரியும் தானே? தெரியும் தெரியும், சொல்லு. சரி சந்தோஷ், நான் உனக்காக தான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் உன்னை பார்த்து பேசி நம்ம வெளியெல்லாம் போகணும். பட் நான் உன்கிட்ட பழகும் போது நான் லவ் பண்ணுறவனா தான் பார்த்தேன். ஆனால் நீ என்ன ஒரு ஃப்ரெண்டை தான் பார்த்தேன். ஆனாலும் எனக்கு உன் மனசில் யார் இருக்கா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு உங்ககிட்ட என் லவ் சொல்லவும் தைரியம் வரல. நம்ம பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நீ நந்தினியை லவ் பண்ணுற விஷயத்த என்கிட்ட சொன்ன. அதுவும் எனக்கு கால் அடிபட்டுச்சுன்னு நீ இங்கே வந்து என்னை பார்த்துக்கிட்டல, நான் கூட உன் கன்னத்தில் கிஸ் பண்ணல. நீ அதுக்கப்புறமாட்டி தான் நந்தினியை லவ் பண்ணுற விஷயத்தையே என்கிட்ட சொன்னேன். ஆமா ஆமா, இதெல்லாம் எனக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு. அது எதுக்கு என்கிட்ட சொல்ற? எனக்காக நீ என்ன பண்ணிட்ட அதை சொல்லு. அதுக்கப்புறமா தான் சந்தோஷ் உனக்காக நான் நிறைய பண்ண ஆரம்பித்தேன். நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் உன்னையும் நந்தினியையும் பிரிக்கணும்னு முடிவு பண்ணேன். கேட்டிங்களா கேட்டிங்களா அந்த சிரிக்கி பேசுறத? அப்போ எல்லாம் உண்மைதான் இல்லை? பைத்தியக்காரி மாதிரி நான் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவள் மோசமானவ, எங்களை பிரிக்கிறான்னு. ஆனால் யாரும் என்ன நம்பல தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாரையும் நான் நம்ப வச்சேன். வாய் முடுறியா தயவு செஞ்சு, கொசலாம் போயிருப்பதே. சரி குணா, என்ன சொல்ற அடுத்து? எல்லாத்தையும் சொல்றீ நாய. என்னையும் நந்தினியும் பிரிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்க. சரி, அதுக்காக நீ என்னம்மா பண்ண? எனக்காக நீ என்னதான் பண்ணிட்ட பெருசா? ஆக்சுவலாக நான் நிறைய பண்ணியிருக்கேன் சந்தோஷ். உன்னை என் பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டதே உன்னையும் நந்தினியும் ஒரேடியே பிரிச்சிடணும், நீ எனக்கு மட்டுமே சொந்தமாகணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டேனே. அதனால தான் அன்றைக்கி நான் நிறைய சரக்கு ஊற்றி கொடுத்தேன் உனக்கு. நீ நல்லா சரக்கு குடிச்சிட்டு என் பெட்டில் படுத்துட்டேன். நான் உன் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு ஃபோட்டோவும் எடுத்து அதை நந்தினிக்கு விக்கி மூலியமாக அனுப்பி வச்சேன். விக்கியும் அந்த ஃபோட்டோவை அனுப்பிட்டான். அதை பார்த்து தான் நந்தினி உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கூச்சிக்கிட்டு போனான். அதுக்கப்புறம் அவள் திரும்பியே வரமாட்டான்னு நினச்சேன். ஆனால் நீயே போய் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் உங்ககிட்ட அப்போவே சொல்லியிருக்கணும் என் மனசில் இருக்கிறத, பட் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். சரி, கொஞ்சம் பொறுத்திருந்து சொல்லலாம்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளே என்னென்னமோ ஆயிடுச்சு. நந்தினியும் என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டா, அசிங்கமாக திட்டா, அடிச்சிட்டா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நான் உனக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் தெரியுமா? ஓ, இவ்வளோ பார்த்துருக்கியா வேலை நீ? சரி சரி, அப்போ வாண்டடாக தான் என் பக்கத்தில் படுத்து அந்த ஃபோட்டோவை நந்தினிக்கு அனுப்பிச்சியா? ஆமாம் சந்தோஷ், அது மட்டும் இல்லை, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. நீயும் நானும் ஷாப்பிங் போகணும் தெரியுமா? ஆமாம், அப்போ கூட நீ ட்ரெஸ்ஸு ஸ்லிப் ஆகி என் மேலே விழுந்த. அது ஆக்சுவலாக ட்ரெஸ் எல்லாம் ஸ்லிப் ஆகலை, நானே தான் வேணும்னே விழுந்தேன். விழுந்துட்டு அதை அப்படியே விக்கி மூலயமா ஃபோட்டோ எடுத்து நந்தினிக்கு அனுப்ப சொன்னேன். அதை பார்த்துட்டு நந்தினி உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு நினச்சி தான் அப்படி பண்ணேன். உனக்காக தான் பண்ணேன். ஓஹோ, சரி. அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ரெஸ்டாரண்ட்டு போனோம்ல, அதை கூட நான் நந்தினிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னேன். விக்கி ஃபோட்டோ எடுத்து அதை கரெக்டாக அனுப்பி விட்டுட்டான். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணி நந்தினிக்கு உன் மேலே விருப்பம் உண்டாக்குனேன். அவளும் உங்ககிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போனா. பட் நீங்கள் 2 பேரும் மறுபடியும் சேர்ந்துட்டீங்க. அதுக்கப்புறமும் நிறைய முயற்சி பண்ணேன். பட் நீ என்கிட்ட பேசாமல் போயிட்ட. நந்தினி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா. அவள் கண்டுபிடிக்கல, சும்மா ஒரு அசம்ஷனில் சொன்னான், யூகிச்சு சொன்னான், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், என்னால் தான் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்கன்னு. பட் நீ அதை பெருசாக நம்பினியா நம்பலையான்னு தெரில. ஆனால் நீ என்கிட்ட பேசாமல் போயிட்ட. ஆனால் அவள் என்னை அடித்து என்னை அசிங்கப்படுத்திட்டா. ஆனாலும் நான் சமாளித்தேன், எல்லாமே தற்செயலாக தான் நடந்ததுன்னு. அப்படி தான் உங்கள் எல்லாரையுமே நான் நம்ப வச்சேன். இந்த மாதிரி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன் தெரியுமா உனக்காக? எல்லாம் உனக்காக தான் பண்ணேன். அப்போ எல்லாம் கரெக்டு தான். கரெக்டு தான்னா? புரியல. நீ ஒரு அசிங்கமான ஜென்மன்னு என் நந்தினி சொன்னது ரொம்ப கரெக்டு தான். சந்தோஷ், என்ன பேசுற சந்தோஷ்? நீ என் மேல இருந்து கையை இடுறி, அசிங்கம் பிடிச்சவளே. சந்தோஷ், என்னடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சந்தோஷ், நீ நானும் லவ் பண்றோம் சந்தோஷ். நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னடா. மயிரை பண்ணிப்பாங்க உன்னையெல்லாம். சீ போ.
தேவைதான், இவளுக்கு இதெல்லாம் தேவைதான். எப்படி பாக்குது பார்த்தீங்களா அந்த கண்ணை வச்சுக்கின்னு சனியம் பிடிச்சது. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல இது சரியான ஃப்ராடுன்னு. இப்போ இது வயலே எல்லாத்தையும் ஒத்துக்குச்சுல்ல. ஏய், என்ன சந்தோஷம் இதெல்லாம்? எதுக்கு இப்போ அவங்களாம் உள்ள வந்திருக்காங்க? நீ ஏன் சந்தோஷம் அடிச்ச? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நம்ம ரெண்டு பேரும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தோம். எச்சி மூடுறி நாய, அசிங்க பிடிச்ச நாய. உன் வாயில இருந்து உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காக தாண்டி உன்கிட்ட அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ தானே தெரியுது நீ எவ்வளோ கேவலமானவனு. என் நந்தினி உன்னை பற்றி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாடி. அப்போவே புரிஞ்சுக்கிட்டு விளங்கிருந்தேன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுடி சனியனே. உன்னால் எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சு என் நந்தினியோட எவ்வளோ நான் சண்டை போட்டிருப்பேன். ஒரு பொண்ணை பற்றியெல்லாம் அப்படி தப்பாக பேசாத நந்தினி, நான் அவகிட்ட எவ்வளோ சண்டை போட்டிருப்பேன். ஆனால் இப்போ தானே தெரியுது நீ கேவலமானவடி, அசிங்கம் பிடிச்சவடி. சந்தோஷம் அப்படியெல்லாம் இல்லை சந்தோஷ், நான் எல்லாத்தையும் உனக்காக தாண்டா பண்ணேன். நான் உன்னை உண்மையிலே ட்ரூவாக தாண்டா லவ் பண்ணுறேன். செருப்பால் அடிப்பேன்டி, செருப்பை கழட்டி அடிப்பேன். இன்னொரு தடவை ட்ரூவா லவ் பண்ணுறாங்கன்னு எதனா சொன்னேன்னு வாய் மேலே அடிப்பேன் செருப்பால். ஏடி அசிங்கமாக எதனா பேசிட போறேன்டி. ட்ரூவா லவ் பண்ணுறப்ப இப்படி அடி கேவலமான வேலையெல்லாம் பார்ப்பேன். எனக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து என் பக்கத்தில் படுத்து அதை ஃபோட்டோ எடுத்து என் நந்தினிக்கு அனுப்பி என்ன கேவலமான வேலையெல்லாம் பார்த்துருக்கேடி நீ. இதில் எல்லாமே தற்செயலாக தான் நடந்ததுன்னு என்கிட்டயே வாய்க்குசாமல் போய் சொன்னல. ஃப்ரெண்டுன்னு என் முதுகில் குத்துனல. அப்படி கேளுங்க, எல்லாமே தற்செயலாக நடக்குமா. உங்களை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா, உங்களை ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் மேலே சாஞ்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா. இவ பண்ணாத வேலையே இல்லை, சரியான புறம்போக்குனா இவ. இப்போயாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அவளை பற்றி. சந்தோஷ் ப்ளீஸ் சந்தோஷ், நான் உன்னை உண்மையிலே லவ் பண்ணுறேன் சந்தோஷ். அதனால தான் சந்தோஷ் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். ப்ளீஸ் சந்தோஷ், ஐம் ரியலி சாரி. நான் உன்கிட்ட இதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். நான் உன்னை லவ் பண்ணுறேங்கிற விஷயத்தையாவது ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். பட் ஐ எம் ரியலி சாரி சந்தோஷ், ஐம் ரியலி சாரி. இந்த சாரி நான் உண்மையாக லவ் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வையன், வாயிலே மிதிப்பு சொல்லிட்டான். உண்மையாக லவ் பண்ணியிருந்தா நான் நந்தினியை லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சதுமே நீ என்னை விட்டு விலகி போயிருக்கணும்டி. அதை விட்டுட்டு என் கேரக்டரை டேமேஜ் பண்ணி நந்தினியை என்னையும் பிரிக்கிறதுக்கு பார்த்துருக்க. ஏண்டி இதுவே ஒரு கேவலமான விஷயம்டி. நீ பண்ண வேலையால் நந்தினிக்கு எனக்கும் சண்டை வந்ததும் இல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் என்னை தப்பாக பார்த்துச்சுடி. என் மாமா என்னை அடித்தாரு, என்னை வெளியே நிற்க வச்சாரு. நந்தினிக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கல. நான் வெளியே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். என்னை அவளை பார்க்கவே விடலை அவரு. நான் ஹாஸ்பிட்டலில் கூட என்னை உள்ள விடலை. நான் எவ்வளோ வலி வேதனையெல்லாம் அனுபவிச்சேன் தெரியுமா. அது எல்லாத்துக்குமே நீ தாண்டி காரணம். நீ மட்டும் தாண்டி காரணம். ட்ரூவாக லவ் பண்ணியிருந்தா நீ அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேடி. நீ பண்ணதுக்கு பேர் லவ்வெல்லாம் இல்லை. நீ சரக்கு ஊற்றி என் பக்கத்தில் படுக்கணும்னு தானே ஆசைப்பட்ட. அப்போ அதுக்கு பேர் லவ் இல்லடி, வெறும் லஸ்ட்டு தான். சந்தோஷ் ப்ளீஸ் சந்தோஷ், அப்படி மட்டும் சொல்லாத சந்தோஷ். நான் உன்னை உண்மையிலே லவ் பண்ணுறேன் சந்தோஷ். காலேஜ் டேஸ்ல இருந்தே நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு நீ சொன்ன மாதிரிலாம் இல்லை சந்தோஷ். ப்ளீஸ் சந்தோஷ், அப்படியெல்லாம் சொல்லாத. எச்சி மூடு. லவ் நான் என்னத்தை தூக்கி ரெடி பண்ணி எனக்கு தெரியாது. மூடிட்டு போயிடு ஒழுங்காக சொல்லிட்டேன். அவளும் அவள் ட்ரெஸ்ஸும் என்கிட்ட காட்டணுங்கிறதுக்காகவே இப்படி மாட்டிக்கிட்டு சுற்றினா போல இவ. நீ நடி நினச்சா நீ இப்படி சின்னதாக போட்டுன்னு சுற்றினா உன் பின்னாடியே வந்துடுவேன் நினச்சியா. மூஞ்ச பாரு, அவளுக்கு நல்லா காரமும் பிடிச்சவன். என்னடா இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான், ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பான் போலடா. சந்தோஷ் ப்ளீஸ் சந்தோஷ், இப்படியெல்லாம் பேசி நான் அசிங்கப்படுத்தாத ப்ளீஸ். இதெல்லாம் ஒரு அசிங்கமா உனக்கு? இதெல்லாம் நீ தொடச்சி போட்டு அடுத்த வேலையை பார்ப்படி. எனக்கு தெரியும் உன்னை பற்றி கேவலமானவில்லையா. இன்னொருத்தர் இப்படிலாம் பண்ணாதுன்னா அடுத்து உங்கள் வாழ்க்கையெல்லாம் கெடுக்காத. முடிஞ்சா திருந்தி இல்லை எப்படியாண்ணா இருந்துட்டு போ. நான் போகிறேன் இங்கிறது. வானதி போகலாம். வாங்க போவோம். சந்தோஷ் ப்ளீஸ் சந்தோஷ், ப்ளீஸ் சந்தோஷ் போகாத சந்தோஷ். ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு சந்தோஷ். நான் உன்னை உண்மையிலே ட்ரூவாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சந்தோஷ். ப்ளீஸ் சந்தோஷ் புரிஞ்சுக்க சந்தோஷ், என்ன தப்பா நினைக்காத ப்ளீஸ். இவளை எங்க இப்படி வாங்கலாம். நான் என்ன பிரச்சனை உனக்கு? சந்தோஷங்கிற அதான் அசிங்கப்படுத்தி கழுவி ஊத்திட்டார்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் தேவையில்லாம பின்னாடி வந்துருக்கிற? ஏய் அதையெல்லாம் நீ சொல்லாதனா. என் சந்தோஷ் என்ன என்ன வேணாலும் சொல்லட்டும், திட்டட்டும், அடிக்கட்டும், அவனுக்கு எல்லாம் உரிமையாக இருக்கு. அதை பற்றியெல்லாம் நீ பேசாத சரியா. நீ அவனை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அவனை லவ் பண்ணேன், இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் அவனை லவ் பண்ணுவேன். அவளை யாங்கிட்டயே அவரை லவ் பண்ணு வர சொல்றியா நீ? முடிய போச்சடி. டேய் சும்மாடா லூசு. ஐயோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டேன்டா. இந்த வாயை வச்சுக்கிட்டு தானே போய் சொல்லி ஏமாத்தன சாணியனே. இந்த வாயிலே வாங்கிக்கோ, திருட்டு புறம்போக்கு நாயை வாங்கிக்கடி. ஐயோ கமலு என்னடா அமைதியா இருடா. நந்தினி ஐ எம் சாரி நந்தினி, ப்ளீஸ் நந்தினி, இதுக்கு மேலே நடிக்காத ப்ளீஸ். அவன் சாரிலாம் தூக்கிட்டு போய் குப்பையில் போடுறீ நாயை. ஏற்கனவே என்கிட்ட சாரி கேட்டு என்னை நம்ப வச்சு ஏமாற்றி என்னையே முதல்ல கொடுத்துன நாயிடி நீனு. எல்லாமே தற்செயலாக நடந்துச்சுன்னு என்னையே ஒரு நிமிஷம் நீ நம்ப வச்சுட்டடி. ஆனால் நான் எப்படியும் உன் திருட்டுத்தனத்தெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லார்கிட்டையும் சொன்னேன்டி. எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இன்னொரு தடவை சாரி மயிரெல்லாம் தூக்கிட்டு என்கிட்ட வந்து நீ எதை கொண்டு அடி பண்ணி எனக்கு தெரியாது. நந்தினி ப்ளீஸ் நந்தினி, நான் சொல்கிறது
சொல்கிறது புரிஞ்சுக்க நந்தினி. எனக்கு சந்தோஷம் ரொம்ப பிடிக்கும் நந்தினி. காலேஜில் இருந்து நான் அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் நந்தினி நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். நீ அவரை லவ் பண்ணதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லடி. ஆனால் அவரை அடையணுங்கிறதுக்காக இப்படி அசிங்கமான வேலையெல்லாம் பார்க்குற பத்தியா, அதுதான் பெரிய பிரச்சனையே. இதுக்கு பேரெல்லாம் லவ் இல்லை, அவர் சொன்னது தான். அதாவது வெறும் லஸ்ட்டு தான். இதை நீ 2வது முறை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கல. எப்போ நீ ஒரு ஆம்பளைய பெட்டுக்கு கூப்பிட்டு தான் உன் லவ்வை ப்ரூவ் பண்ணி அடையணும்னு ஆசைப்பட்டியோ, அப்போவே தோற்று போச்சுடி எல்லாம். புரியுதா? உண்மையாக லவ் பண்ணுறவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி அசிங்கத்தை பண்ண மாட்டாங்க. உன்னோடது உண்மையான லவ்வெல்லாம் இல்லை. அது வெறும் லஸ்ட்டு தான், லஸ்ட்டு தான், லஸ்ட்டு தான். சரியா? இதுக்கெல்லாம் வேற எவனையாவது பார்த்துக்க. இவர் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டார். யாழை நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ வேற எவனையாவது பார்த்துக்க சௌமியா. போயிட்டு வரேன். மணி தூங்குறத பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல. எப்படி தூங்குது வராது? ஆமாக்கா, நல்லா அழகாக தூங்குது. குழந்தைங்க மாதிரி தூங்கிட்டு இருக்கு. குழந்த தான், ஆனால் என்ன அடிக்கடி குட்டி சாதம் வெளியே வரும். சரி தூங்கட்டும் தூங்கட்டும். ஆனால் சாப்பிடாம தூங்குதேடி. எழுப்பி எதனா சாப்பிட வச்சிருவோம் மடி, அப்புறமா தூங்கட்டும். அக்காக்கா எழுப்பிடாதக்கா, அப்புறம் பெருசாக ஆட்டம் போடுங்க. அது அப்புறம் இதை சமாளிக்கிறது கஷ்டமாக போயிடும். வீட்டில் குழந்தைங்கள்லாம் வேறு இருக்குதுங்க. சரிடி, அதுக்குன்னு வெறும் வயிறா விட முடியுமா? நடு ராத்திரியில் எழுந்து எனக்கு பசிக்குது எதனா குடுன்னு கேட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் கேட்காதுக்கா. அப்படியே கேட்டாலும் நான் பிரெட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை கொடுத்துரு. இல்லைனா வாழைப்பழம்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் கொடுத்துரு, சாப்பிட்டு தூங்கிடும். அதுவும் இல்லாமல் பார்ட்டிலே இஷ்டத்துக்கு திணிச்சுக்காது. சிக்கன் பிரியாணி, ஃப்ரையு, அதுக்கப்புறம் இந்த பீஸா பர்கர்னு இஷ்டத்துக்கு தின்னுட்டு தான் வந்திருக்குது. பசிக்குதுன்னெல்லாம் கேட்காது. சரிடி, அவள் சாப்பிட்டு வந்தான்னா ஓகே தான். நான் கூட கடன்னு தோசையை சுட்டு கொடுத்துடலான்னு தான் நினச்சேன். சரி விட்டு தூங்கட்டும். சப்போஸ் கேட்டுச்சுன்னா நீ சொன்ன மாதிரியே பிரெட்டு கொடுத்துட்றேன். சரிக்கா. சரி சரி, நீ சொல்லுடி, பார்ட்டியில் என்ன நடந்ததுன்னு முழுசாக சொல்லு. நீ ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் நான் அரையும் குறையமாக தான் கேட்டேன்டி. இந்த பொண்ணை வேற சமாளித்து தூங்க வச்சதில் நான் சரியாக கேட்கல. இப்போ சொல்லு, டீட்டெயிலாக சொல்லு. அவளே அவள் வாயால் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாளா? அவள் பெரிய கேடியாச்சேடி, பெரிய தில்லாலங்கடியாச்சே. அப்புறம் எப்படி அவள் பண்ண தப்ப எல்லாத்தையும் அவளே ஒத்துக்கிட்டா? சொல்கிறேன்க்கா, பதறாம கேளு. ஒரு ஆர்வத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன்டி, வேற ஒன்றும் இல்லை, சொல்லு. அக்கா, அவள் உண்மையை சொன்னதுக்கு ரீசனே சந்தோஷ் தான்க்கா. அவர் தான் இந்த ட்ராமாவெல்லாம் போட்டார். நான் கூட ஏற்கனவே சொன்னேனே, அவள் வாயாலேயே உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காக தான் அவர் முயற்சி பண்ணி இதையெல்லாம் பண்ணார். இந்த முயற்சியில் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்லுவேன். அவள் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான். அவரும் சரக்கு குடிச்சிட்டு அவகிட்ட க்ளோஸாக இருக்கிற மாதிரி முன்னாடியெல்லாம் அவள் பண்ணால, அந்த மாதிரி இவர் அவகிட்ட க்ளோஸாக இருந்தார். அப்படியே பேசி பேசி எனக்கு நந்தினி எல்லாம் வேணாம், எனக்கு நீ போதும் சௌமியானெல்லாம் சொல்லவும் அந்த அம்மா அப்படியே உருகி 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 ஒட்டுமொத்த உண்மையை சொல்லிட்டாங்க. அப்படி உருகி உண்மையை ஒத்துக்கிற அளவுக்கு சந்தோஷ் என்னடி பேசினா அவகிட்ட? அக்கா, அதையெல்லாம் கேட்காதக்கா, எரிச்சலாக இருக்குது. ஏற்கனவே எல்லாத்தையும் கதவுக்கு வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான். ஒரே கன்றாவியாக இருந்தது கேட்குறதுக்கே. விடு, என்னாலே இப்போ அதையெல்லாம் சொல்ல முடியாது. யாண்டி நந்தினியே, சொல்லுடி, நான் உன் அக்கா தானே, ப்ளீஸ் டி சொல்லுடியே. அப்படி அவன் என்ன பேசுகிறான்? யூஸ்வலாக சந்தோஷ் நல்லா சாஃப்டாக பேசுவான். இந்த மாதிரி சௌமியா கிட்ட இறங்கி போய் பேசுகிறான்னா நல்லா ஹஸ்கி வாய்ஸில் சூப்பராக டீப்பாக பேசியிருப்பான். ஸோ என்னால் சில விஷயங்களெல்லாம் யூகிக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், அவன் என்ன பேசினான், அப்படி என்ன பேசுனதுனால அந்த பொண்ணு உண்மையை ஒத்துக்கிட்டா? அக்கா, நீ இருக்கிறிய சந்தோஷ் சௌமியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாருக்கா. அதனால தான் அந்த அம்மா உருகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் சந்தோஷ், நான் உனக்காக நிறைய பண்ணியிருக்கேன் சந்தோஷ், அப்படி இப்படின்னு வாயை விட ஆரம்பித்தாங்க. அதை பிடிச்சி தான் அவர் உண்மையாக வாங்கினாரு. அப்படி எனக்காக நீ என்ன பண்ணிட்ட, நீ எல்லாம் ஒன்றும் பண்ணலை, அப்படி நீ பண்ணியிருந்தா அது என்னன்னு எனக்கு சொல்லுன்னாரு. அப்போ தான் இந்த அம்மா பூரா கதையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஓ, கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொன்னதுனால விழுந்துட்டாங்களா அந்த அம்மா? அவன் மொகரையெல்லாம் எவனா கல்யாணம் பண்ணுவானா முதல்ல? சி, சரி சரி. ஆனால் சந்தோஷ் நல்லா பேசியிருக்கிறான்ல, பெரிய விஷயந்தாண்டி. அவகிட்ட இருந்து உண்மையை வாங்கினதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயந்தான். உண்மையை வாங்கினதும் இல்லாமல் அவளை பிடிச்சி தள்ளியெல்லாம் விட்டார், கிட்ட வரத்துக்கு முயற்சி பண்ணான்னு. இது வேறையா? ஆமாக்கா, பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கேவலமாக திட்டாரு. அது நான் எதிர்பார்க்கவே இல்லை சந்தோஷம் இப்படி பேசுவாருன்னு. ஆனால் பயங்கர மோசமாக பேசிட்டாரு. நானும் சும்மா விடலை, குறுக்கில் பூந்து பயங்கரமாக பேசினேன். அதுக்கப்புறம் நானும் 2 அடி போட்டேன் அவளை. ஏண்டி, உங்க 2 பேரையும் வச்சு எவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காது. வெறும் 2 அடியோட விட்டுட்டு வந்திருக்கிற. சி, நீ எல்லாம் எனக்கு தங்கச்சி அடி. 2ன்னா வெறும் 2 இல்லைக்கா, கூட கொஞ்சம் விழுந்தது அவளுக்கு. அதானே பார்த்தேன், ஏன் தங்கச்சி ஆச்சே நீனு. சூப்பர் அடி நந்தினியே. இனிமேல் இந்த சௌமியோட சாப்டர் க்ளோஸ் இல்லை, அவ்வளோதான் இல்லை? அவ்வளவே தான்க்கா. இனிமேல் அவளால் சந்தோஷம் ஏமாற்ற முடியாது. எங்கள் லைஃபு கிளியர்க்கா, அவ்வளோதான். இவ எப்போல்லாம் அவர்கிட்ட பேசினாலும் எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு, கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் சுத்தமாக அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டார். அவள் ஃபோன் நம்பரெல்லாம் டெலீட் பண்ணிட்டாருக்கா.
சூப்பர், அவ்வளோ போதையிலையும் ஃபோன் நம்பர்லாம் டெலீட் பண்ணியிருக்கானே. பிளாக் பண்ணிட்டு டெலீட் பண்ணிருக்கா, அதுதான் முக்கியமே. சூப்பர், ஒரு வழியா சௌமியா தொலை ஒளிஞ்சுது. நான் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லுடி, சரியா? ஏன்னா இது கொஞ்சம் சௌமியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்குல்ல, இனிமேல்ட்டு பேச்சை நிறுத்திக்க சொல்லு. அதுக்கிட்டலாம் பேச வேணாம்னு சொல்லிடு இதுகிட்ட. சரிக்கா, கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஏன் நந்தினி, நீ இதெல்லாம் சொல்லியும் இந்த பொண்ணு சௌமியா கிட்ட பேசிச்சுன்னா என்னடி பண்ணுறது? சேச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைக்கா. ஏன்னா சௌமியா ஒன்றும் வெளியால் ஏமாத்தலையே, இவளோட அண்ணனை தானே ஏமாத்திருக்கா. அப்படி இருக்கும்போது மணி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கண்டினியூ பண்ண மாட்டா, பேசுறதே நிறுத்திடுவா. கண்டினியூ பண்ணாமல் இருந்தால் தான் நல்லது. ஏன்னா அது கூட சேர்ந்துக்கிட்டு உன்னை நிறைய வெறுப்பேற்றிருக்காது. ஆமாக்கா, ஆஃபீஸில் நிறைய வெறுப்பேற்றிருக்கா. அவ கூட சேர்ந்து சாப்பிட்றது என்ன, அவ கூட பேசுறது என்னன்னு நிறைய வெறுப்பேற்றிருக்கா என்ன. அது மட்டும் இல்லடி, உன் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு சௌமியா கூட சேர்ந்துக்கிட்டு இவன் நிறைய பண்ணியிருக்கா. அதையெல்லாம் உன்கிட்ட சொன்னா நீ தாங்கிக்க மாட்டேன் நந்தினி, இவளை அடியோடு வெறுத்துருவ. அதனால தான் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கோம். என்னக்கா பண்ணுற, கீழே குனிஞ்சிக்கிட்டு எதையாவது கீழே போட்டியாண்ணா? ஒன்றும் இல்லடி, சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, அவ்வளோதான், சௌமியா சாப்டர் ஓவரு. அப்புறம் டி பார்ட்டியில் வேறு என்னென்னலாம் நடந்தது? வேற என்னக்கா, அதான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே. சௌமியாவுக்கும் சந்தோஷக்கும் நடந்த சண்டை, இதோ இவ குடிச்சிட்டு டான்ஸ் ஆடினது, அதுக்கப்புறம் 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 அக்கா, ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்க்கா உங்ககிட்ட. என்ன விஷயம்டி? அக்கா, அது வந்து நேற்று நைட்டு நானும் சந்தோஷம் ஒன்றா மாடியில் தூங்கிட்டோம். அது உனக்கு தெரியும்ல? தெரியும்டி, அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க உன் தங்கச்சி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வருத்தப்பட்டாங்க. வருத்தப்படுவாங்க, உன்கிட்ட வருத்தப்படுவாங்க, என்கிட்ட மட்டும் கோவத்தை காட்டுவாங்க அந்த அம்மா. சரி வீடுடி, அம்மா தானே. சரி சொல்லு, இப்போ எதுக்கு நீ இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? ஏன் பேசுகிறேன்னா, பார்ட்டியில் என்ன இந்த விஷயத்தை வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்கக்கா. என்ன நந்தினி சொல்கிற? யார் அப்படி பண்ணது? இந்த சௌமியாவோட ஃப்ரெண்டு கரீனா, அப்புறம் என் காலேஜ் மேட்ஸு விக்கி, தீபக், அவங்க 3 பேரும் தான்க்கா ரொம்ப அசிங்கமாக பேசுனாங்கக்கா என்ன. என்னம்மா நந்தினி சொல்கிற? என்ன பேசுனாங்க உன்னை? இந்த கரீனா என்கிட்ட கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாக்கா. எனக்கு சந்தேகமாக இருந்ததுனால நான் அதை வாங்கி குடிக்கவே இல்லை. அப்புறம் அவள் என்னை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு நான் அவளை பிடிச்சி திட்டி விட்டேன்னா, அதுக்கு அவள் உடனே சொல்கிறா, என்ன நீ ரொம்ப நல்லவ மாதிரி பண்ணுற, நீ தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சந்தோஷ் கூட ஒன்றா படுத்தவளாச்சுன்னு என்னை ஒரு மாதிரி பேசிட்டாக்கா அவ. பேச்ச பாத்தியா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சியை பார்த்து அப்படி எல்லாம் பேசிருப்பாவ. நடடி, இப்பவே கிளம்பி. இன்னைக்கு அவளை உண்டுலன்னு பண்ற மாதிரி வா. எங்க வான்னு கூப்பிடுற? மணி 11:30 நைட்டு. ஏக்கா சும்மா இருக்கா நீ வேற? நீ சொன்னதை கேட்டது எனக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குதுறிய. இப்பவே அவளை போயிட்டு 4 அடி அடிச்சா தாண்டி என் மனசு அடங்கும். அக்காக்கா, நீ டென்ஷன் ஆகாதக்கா. எனக்கு அவ சொன்னதை விட இந்த விக்கி சொன்னான் தெரியுமா, எனக்கு அதுதான்க்கா இன்னும் ஏத்துக்க முடியல. அவன் என்னடி சொன்னா? நான் நல்ல விஷயம் போடுறேன்னா, நல்லவளா காமிச்சிக்கிறேன்னா, ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷோட மேடியில் ஒன்றா படுத்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேனா, அப்படி பேசினாங்க்கா. ரொம்ப சீப்பாக பேசினான். என்னம்மா இது? அவன் உன் கூட படிச்சவன் தானே, அவனுக்கு உன்னை பத்தி தெரியாதா? சரி, நீ எதுக்கடி சும்மா விட்டுட்டு வந்தா? அடிச்சு நாசம் பண்ண வேண்டியதானே அந்த நாய்ங்களெல்லாம். புறம்போக்குங்க என்ன பேச்சு பேசியிருக்குதுங்க அதுங்க. அக்கா, அவங்க அப்படி பேசும்போது நான் ரொம்ப பதறி போயிட்டேன்க்கா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கமல் வந்தார், அவனை போட்டு அடித்தார், விக்கியை ஒரு குத்து விட்டார் பாரு, ஓட்டானுங்க எல்லாரும். அதுக்கப்புறம் இந்த கரீனாவை கேவலமாக திட்டினாரு, அதுவும் போயிடுச்சு. அப்புறம் தான் நானே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன், நான் கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். அப்போ தான் சரின்னு அவர்கிட்ட கேட்டேன் சந்தோஷ் எங்கே இருக்காருன்னு. அவருக்கு தெரியணும்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம்லாம் நடந்துச்சு. இருந்தாலும் அவனுங்களெல்லாம் அப்படி விட்டுருக்க கூடாதுரியே. நீ தேடி பிடிச்சி அவனுங்களை அடிச்சு நாசம் பண்ணியிருக்கணும். அப்புறம் அந்த கரீனா இருக்கிறாளே, அவளையும் போட்டு அடிச்சிருக்கணும்டி. நீ சும்மா விட்டுருக்க கூடாதுரி, சும்மா விட்டுருக்க கூடாது. ஐயோ, எனக்கு தாங்க முடியலடி. இப்போ எவ்வளோ தைரியம் இருந்தா உன்னை பற்றி அப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்க. ப்ளீஸ்க்கா, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கா. எப்படி அமைதியாக இருக்கிறது? இதெல்லாம் இவ்வளோ தப்பான பேச்சு. தப்பான பேச்சு தான்க்கா. ஆனால் அவங்க அப்படி பேசுறதுக்கு நம்ம குடும்பத்துல இருந்தே யாரோ ஒருத்தர் இடம் கொடுத்துருக்காங்கக்கா. என்னடி சொல்ற? நம்ம குடும்பத்துல இருந்தா? ஆமாக்கா, நானும் அவரை மாடியில் தூங்கின விஷயம் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயம்லாம் எப்படி அந்த நாய்களுக்கு தெரிஞ்சுது? அப்போ இங்கிருந்து தானே யாரும் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். நீ சொல்றத வச்சு பாக்குறப்ப எனக்கு மணி தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாளோ அவங்க கிட்டன்னு தோணுது. என்னக்கா சொல்ற? மணியா அப்படி பண்ணியிருக்க போறா? சந்தோஷ் தான் ஏதோ குடிச்சிட்டு உளறி இருப்பாரோன்னு தோணுது எனக்கு. ஏண்டி, அவன் குடிச்சிட்டு இதையெல்லாம் போய் வளருவான்? அவன் தான் குடிச்சிட்டு தெளிவா பேசிக்கிட்டு இருந்தான்னு சொன்னேன். அப்புறம் எப்படி அவன் வளருவான்? கரெக்டு தான். அப்போ மணி தான் சொல்லியிருப்பாங்கிறியாக்கா நீ? கண்டிப்பா அவ தாண்டி சொல்லியிருப்பா. வேற யாரும் அந்த கரீனா சௌமியா கிட்டலாம் பேசுறது கிடையாது நம்ம வீட்டில இருந்து, இவளை தவிர. கடைசியில் இவளே என் மானத்தை வாங்கிட்டாலக்கா. நான் இது சத்தியமா இவகிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லைக்கா. விடு, என்ன பண்றது? சனியனை காலையே கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம. உண்மையை சொன்னால் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குக்கா. இன்னொரு பக்கம் எனக்கு இவன் மேலே ரொம்ப ஆத்திரமாக வருதுக்கா. இப்போ இவளை இப்போவே எழுப்பி அடி நான் அடிக்கணும் போல தோணுதுக்கா. இவன் இந்த நாயை நான் யாருக்கிட்டையுமே விட்டு கொடுத்தது இல்லைக்கா. ஆனால் இது என்னை அசிங்கப்படுத்திட்டு நிம்மதியாக தூங்குது பத்தியா. எனக்கு இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக்கா எனக்கு. ச்சே.
விடுடி, அதோட புத்தி அது, என்ன பண்ணுறது? மற்ற விஷயத்தை விட்டு கொடுக்குற மாதிரியெல்லாம் என்னால் இது விட்டுட்டு அப்படியே போயிட முடியாதுக்கா. இது என் தன்மானத்தையே அசிங்கப்படுத்துன மாதிரி இருக்குக்கா. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அருவருப்பாக இருக்குக்கா. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையாக்கா? தேவையே இல்லை. எனக்கு இவ தேவையே இல்லைக்கா. இவ ஃப்ரெண்ட்ஷிப்பும் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன்னு இப்படி ஒரு கேவலமான புத்தியோட என்னை அசிங்கப்படுத்தியிருக்காள் இவ. எனக்கு இவ ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாக்கா.